அப்போ இறப்பு என்றால் என்ன, மோட்சம் என்றால் என்ன? இந்த இறப்புக்கும் அடுத்த பிறவிக்கும் இடையில் என்ன நடக்கிறது, இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். அப்போ ஒரு மனிதன் இங்கே பிறந்தோம், வாழ்ந்தோம், கடைசி காலத்தில் இறப்பு என்ற நிலை வந்தது. எப்படி? அவன் நிறைய கர்மங்கள் செய்திருக்கிறது, பாப கர்மங்களும் செய்திருக்கிறது, நல்ல கர்மங்களும் செய்திருக்கிறது. இந்த கர்மங்கள் எதினால் செய்கிறது? மனதாலும் உடலாலும் தான் செய்கிறது. அதில் உடல் முக்கியத்துவத்தோட மனம்தான் முக்கியம். எல்லா கர்மங்களும் மனதால் தான் செய்கிறது. அதுக்கு பின்னால கடவுள் இருக்கு, அது இப்போ நம்ம எடுக்க வேண்டாம், அது பின்னால விஷயம் எடுத்துக்கலாம். அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனதால். அதாவது உலகம் என்று சொன்னால் நமது மனம். நமக்கு மனம் என்று ஒன்று இல்லை என்றால் இந்த உலகமும் நமக்கு கிடையாது. அப்போ நாம் அனைத்து கர்மங்களும் மனதால் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், இந்த மனதிலோட வேலைக்காரர்கள். மனதை என்ன சொல்றதோ அது செய்துட்டு இருக்கு, இது தெரிஞ்ச விஷயம். அப்போ நாம் செய்யும் கர்மங்களோட பலங்கள் எல்லாம் இந்த மனதில் ஸ்டாக் ஆகுது என்று சொன்னால், பொதுவே மனம் என்று சொன்னால் அது 4 விஷயங்கள் அதில் இருக்கு. மனது, புத்தி, சித்தம், அகங்காரம். அப்ப எந்த விஷயமானாலும் மனதில் வந்தால்தான் நமக்கு தெரியும். அதுதான் புத்தி. புத்தி நமக்கு அறிவு சொல்லித்தரும், இன்னது செய்யாதே இன்னது செய்யுன்னு புத்தி சொல்லும். ஆனால் மனம் அது கேட்காது. ஏன்னால் அங்க ஒரு அகங்காரம் அதோடு கூட நிற்குது. என்ன கேட்கறதுக்கு ஆரடான்னு சொல்லி நின்றுட்டே இருக்கு. அந்த புத்தி சொன்னா அதை எடுக்க மாட்டோம் பல சந்தர்ப்பத்தில். அப்புறம் ஒரு விஷயம் பல முறை நம்ம சொன்னாலோ சிந்தனை செய்தாலோ செய்து விட்டாலோ அது சித்தம் என்ற ஸ்டோரில் போய் அடங்கி நிற்கும். இதுதான் பின்னால நமக்கு ஜென்மங்களை உண்டாக்குகிறது. அப்போ நான் எண்ணிக்கொண்டிருக்கும் பல விஷயங்கள் பல டைம் ஒரே விஷயத்தை சிந்தனை செய்தால் அது எனது ஸ்டோர் ரூமான சித்தத்தில் போய் பதுங்கியிருக்கிறது. நான் இறக்கும் பொழுது அந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சேர்த்து இந்த மனசு எடுத்து வெளியில் போகிறது. இப்ப இறப்பு என்றது என்னதுதான் நமது முதல் கேள்வி. அப்போ இங்க என்ன வேலை செய்து, நமக்கு ஒரு மனம் இருக்கிறது, ஒரு உடல் இருக்கிறது. இந்த மனதையும் உடலையும் சேர்த்து வைக்கிறது பிராணன் என்ற ஃபிலமெண்ட். இப்போ இந்த பல்புக்குள்ள நீங்க பார்த்துக்கலாம், எலக்ட்ரிக் பல்புக்குள்ள 2 ஸ்டெம் அங்கே நின்றுட்டு இருக்கும், ஒரு அப்படியே ரவுண்ட் ரவுண்டா சுற்றி, அதுதான் ஃபிலமெண்ட். அந்த ஃபிலமெண்ட் தான் பிராணன். அதாவது மனசை உடலையும் சேர்த்து வைக்கிறது, வேலை செய்ய வைக்கிறது இந்த ஃபிலமெண்ட் தான், அதாவது பிராணன் தான். அந்த ஃபிலமெண்ட் அங்கே கட்டானால் பல்பு ஃபியூஸு. அதுபோல இந்த ஃபிலமெண்ட் இங்கே கட்டானால் நமது இறப்பு. அதாவது நான் இறந்துட்டோம் என்று சொன்னால் இந்த மனதும் பிராணனும் சேர்ந்து வெளியில் போயாச்சு. பிராணன் 10 விதத்தில் இருக்கு. அதில் மெயின் பிராணன், பிராணன் சொல்றது பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், வியானன் சொல்லி ஒரு 5, அதுக்கப்புறம் 5 இது அசிஸ்டண்ட் பிராணன்கள், അങ്ങനെ 10 பிராணன்கள் இருக்கு. இப்போ அந்த விஷயத்துக்கு நான் போகவில்லை, அதெல்லாம் தனித்தனியாக இருந்து படிக்க வேண்டியது. அப்போ இந்த 10 பிராணனில் மெயின் பிராணன் அது மனசுந்தான் உடலில் மொத்தமாக சுற்றிக்கிட்டே இருப்பா எப்போ பார்த்தாது. இந்த பிராணன் கட்டானால், இறப்பு வந்து விட்டால், இந்த பிராணனும் அதாவது அந்த மெயின் பிராணனும் மனதும் வெளியில் போய்விடும். அந்த வெளியில் போகும் பொழுது ஒன்றுகள் கண்ணு வழியாக வெளியில் போகலாம், காது வழியாக வெளியில் போகலாம், மூக்கு வழியாக வெளியில் போகலாம், வாய் வழியாக வெளியில் போகலாம். இந்த
5 விதத்தில் வெளியில் போய்விட்டால் அடுத்தது அவனுக்கு மனுஷஜன்மம் கிடைக்கும். இதே கீழே இருக்கும் 2 வழிகளில் கூட, அதாவது மலமூத்திர விசர்ஜனம் செய்யும் வழிகளில் கூட அவன் பிராணனும் மனதும் வெளியில் போனால் அவன் மிருக ஜென்மத்துக்கு போய்விடும். அത്രയ്ക്കും பாபகர்மங்கள் செய்திருக்கணும்னு அர்த்தம். அப்போ இந்த வெளியில் போனது என்ன ஆகும்? வெளியில் 15 நாள் அந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு இருக்கும். இதனால்தான் நம்ம 15 நாள் இறந்தவர்களுக்காக அந்த படுக்க வச்ச இடத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு கொஞ்சம் தண்ணீர் கூட அங்கே வைக்கிறதுன்னு அர்த்தம் இதுதான். 16ஆவது நாள் அந்த கிரியைகள் எல்லாம் முடித்து விட்டால் அவன் செய்த கர்மத்துக்கு தகுந்தபடி ஒன்றுகில் நரகமோ சொர்க்கமோ അല്ലെങ്കിൽ பாபலோகமோ புண்ணியலோகமோ போய்விடும். நிறைய பாபம் செய்தால் அவன் போய் சேருவது முதல்ல பாபலோகம். பெண்ணாச்சி பாபலோகம்னு சொல்றது தான் நரகம். இது எப்படி இறக்கும் பொழுது இது எப்படி நடக்கிறது என்றால், ஒருத்தர் இறக்கும் தருவாயில் அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அவருடைய காது நல்ல சப்தங்கள் எல்லாம் கேட்காது, கண்ணு மூடி கருத்துட்டே இருக்கும். அப்போ இந்த நாம் அதுவரை செய்து வைத்த விஷயங்கள் நம் கண் முன்னாலே ஒரு கிணவு அல்லப்போனா சொப்னம் பார்க்கறது போல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த கோவில்களிலெல்லாம் ஓம் நம சிவாய அந்த எலக்ட்ரிக் லைட்டில் பாஸ் ஆகிறது போல நமக்கு உள்ள ஞான கண்ணு வழி இது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது நாம் செய்து வச்சா ஒன்றுகள் நல்ல காரியம் அல்லப்போன ஒரு கெட்ட காரியம் அது வரும்பொழுது அது மியூட்டாகுது. அந்த கெட்ட காரியத்தில் மியூட்டாகி அதோடு நாம் இறந்து விட்டால் நாம் வாழ்க்கை நடத்துவது நரகத்தில். நல்ல காரியத்தில் அங்கே மியூட்டாகி விட்டால் அதோட இறப்பும் வந்து விட்டால் நாம் இருப்பது சொர்க்கத்தில். இந்த மாதிரி இதுதான். அப்போ இறப்பினுடைய நிலைமை இதுதான். இறந்து விட்டால் நம்ம சொல்லக்கூடிய இந்த மனதும் பிராணனும் வெளியில் போய்விட்டாச்சு. எத்தனை காலம் இந்த நரகலோகத்தில் இருக்கிறதோ அல்ல போன சொர்க்கலோகத்தில் இருக்கிறதோ கணக்கில்லை. அது த லா ஆஃப் த நேச்சர் தான் அது முடிவெடுக்கும். அடுத்த ஜென்மத்துக்கு, அதாவது இவன் எண்ணின எண்ணங்கள் അല്ലെങ്കിൽ ஆசைகளுக்கு தகுந்தபடி அவன் ஒரு கர்ப்பத்தை தேடுகிறார் என்று சொன்னால் த லா ஆஃப் த நேச்சர், பிரகிருதி அடுத்த கர்ப்பத்துக்கு அவனை கொண்டு விடுவதற்குள்ள வழி தேடிக்கிட்டே இருப்போம். அதாவது ஒரு அப்பா அம்மா அநேகமாக அந்த குடும்பத்தில் கூட பிறந்தாலும் பிறக்கலாம் மேக்சிமம். ஆனால் அது கட்டாயம் கிடையாது. இந்த பிரகிருதி அதாவது த லா ஆஃப் த நேச்சர் அவன் செய்த கர்மங்களுக்கு தகுந்தபடி ஒரு கர்ப்பத்தை தேடி அந்த கர்ப்பத்துக்குள்ள தள்ளி விடுகிறார். இதுதான் அவனுடைய அடுத்த ஜென்மம். அடுத்த கர்ப்பத்துக்கு போய்விட்டார். அதிலிருந்து தான் அவன் பிறக்கிறது. பிறந்து திருப்பி அப்போ இப்போ இறப்பு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இறப்பினோட விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு, பிறப்பு அடுத்த கர்ப்பத்துக்கும் போய்விட்டது. இதெல்லாம் எதினாலே? நமது மனதால்தான். அப்போ இறப்பதும் பிறப்பதும் மனது. அப்போ நமது மனது எவ்வளோ நல்ல நிலையில் நாம் வைத்து கொண்டிருந்தால் நமக்கு நல்லதே கிடைக்கும். இதுக்காகத்தான் நமது குரு பரம்பரை சொன்னது, நல்லதே நினைத்து நல்லதே சொல்லி நல்லதே செய்யுங்கள் என்று சொல்லுவதின் கருத்து மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த சுத்தமாக இருந்தால் அவனுக்கு பிறப்பற்ற நிலைமைக்கு போகலாம். இது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமது எல்லா கர்மத்துக்கும் பிறப்புக்கும் காரணம் இந்த மனது தான். அதனாலே நீங்கள் மனதை நன்றாக வைத்து கொள்ளுவதற்கு பாடுபடுங்கள். ஓம் கிரியா பாபாஜி நமோ.